சென்னை சாந்தோம் பகுதியில் பலத்த காற்றுடன் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை பல்வேறு பிரதான பகுதிகளில் தொடர்ந்து இடைவிடாது கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை சாந்தோம் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீரானது வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை சாந்தோம் பகுதியில் தற்போது கனமழை பலத்த காற்றுடன் பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை சாந்தோம் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை இயக்க முடியாமல் திணறி வருகின்றனர். பெஞ்சல் புயல் தன்னுடைய கோர தாண்டவத்தை காட்ட துவங்கியுள்ளது. இது குறித்த தகவல்களை தருவதற்காக நேரலையில் இணைக்கிறார் சாந்தோமில் இருந்து எமது செய்தியாளர் ரங்கபாண்டி. தற்போது சாந்தோம் பகுதியில் மழையின் நிலவரம் எப்படி இருக்கு, காற்றின் வேகம் எப்படி இருக்கு, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கக்கடலில் உருவாயிருக்கக்கூடிய பெஞ்சல் புயலானது இன்று மதியத்திற்கு மேலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு முதலே மிதமான மழை பெய்து கொடுக்கிற சூழலில் இப்போது காலை முதலே சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த சாந்தோம் பிரதான சாலை என்பது மழைநீரால் மூழ்கி ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய சூழலே இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த சாலை முழுவதும் 4 புறங்களில் இருக்கக்கூடிய சாலைகளுமே மழை நீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே மழை நீரில் மிதந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் டேனியல் அவர்கள் தற்போது நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். 2 சக்கர வாகனங்களும் சரி, 4 சக்கர வாகனங்களும், குறிப்பாக தற்பொழுது ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று மிக குறைவாக வந்து கொடுக்கிறது. இந்த சூழல்களுக்கு பார்க்க முடிகிறது. வாகனங்கள் தற்பொழுது ஆம்புலன்ஸ் வாகனமானது தற்பொழுது இந்த பகுதியில் செல்லக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியே ஒரு வெள்ளக்காடாக ஒரு காட்சி இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் செய்யப்பட்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. சாலையின் 2 பக்கங்களும் மழைநீர் வடிகால் பணிகள் போடப்பட்டும் கூட இந்த பகுதியில் மழைநீர் இந்த அளவுக்கு தேங்கியிருக்கிறது. இந்த மழையானது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக இவ்வளவு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இன்னும் மதியத்திற்கு மேலாக இன்னும் சென்னைக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மழையினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்களுடைய குடியிருப்புகளுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலே இருக்கிறது. இந்த திமுக அரசானது மழைநீர் வடிகால் பணிகளை 80%, 100% முடித்துவிட்டோம் என பெருமை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னை ஒவ்வொரு மழைக்காலத்திலுமே இது போன்ற ஒரு இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த சாலையை ஒரு கடல் போல காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் மிகுந்த ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. சாலையில் வாகனங்கள் விளக்குகளை போட்டுக்கொண்டும் மழை கனமழையின் காரணமாக எதிரே வரக்கூடிய வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு ஒரு சூழல் இருக்கிறது. சாலையில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் தெரியாதன் காரணமாக மழைநீர் தேங்கியிருப்பதால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை காண முடிகிறது. 2 சக்கர வாகனங்களும் மழைநீரில் மூழ்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியே ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம ஒளிப்பதிவாளர் டேனியல் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கூறியது போல இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் ஏற்கனவே போடப்பட்டும் கூட மழைநீரானது வெளியே செல்லவில்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே முறையான திட்டமிடல் இல்லாமல் மழைநீர் வடிகால் பணிகள் போட்டதன் காரணமாகவே சென்னை இதுபோன்ற பாதிப்புக்கு உள்ளாவதாக வல்லுநர்கள் கூறி வரக்கூடிய சூழலில் மீண்டும் ஒவ்வொரு புயலிலுமே சென்னை மிகுந்த துயரத்திற்கு ஆளாகிறது. ஆளும் திமுக அரசானது பொதுமக்கள் மீது அக்கறை இல்லாமல் தொடர்ந்து ஊடகங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் வெற்றிகரமாக முடித்துவிட்டோம் என வெற்றி அறிக்கைகளை மட்டுமே விட்டுக் கொண்ட சூழல் இருக்கிறது. ஆனால் கள யதார்த்தம் என்பது இங்கே ஒவ்வொரு மழைக்காலத்திலும் மக்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகிறார்கள். சென்னை வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பெய்த மழைக்கே தற்பொழுது இந்த சாலை மூழ்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்னும் குடியிருப்பு பகுதிகள் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
ஆனாலும் கூட திமுக அரசானது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ரங்கபாண்டி, தற்போது விளம்பர திமுக அரசு மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்துவிட்டது என்று கூறிய போதிலும் தற்போது அங்கு சில மணி நேரம் பெய்த மழைக்கே அங்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது என்று கூறினீர்கள். இதை அடுத்து தற்போது இந்த மழைநீரை அகற்றுவதற்கு ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? தற்போது அதிகாரிகள் யாரேனும் களத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டார்களா? கண்டிப்பாக இந்த பகுதியில் இதுவரை எந்த ஒரு அதிகாரியோ வரக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இதுவரை இந்த மழை நீரானது நமக்குடைய காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த வழியில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன, அரசு அதிகாரிகளுடைய வாகனங்கள் செல்கின்றன. ஆனால் இதுவரை களத்தில் இருந்து மழைநீர் வெளியேற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. தற்பொழுது நாம் இந்த மேடையில் இருக்கிறோம். இந்த மேடையானது மழைநீர் வடிகால் பணி, மழைநீர் செல்வதற்காக அமைக்கப்பட்ட இந்த மேடையானது மழைநீர் வடிகால் பணிகள் செல்வதற்கு இருக்கு. இது மேடான பகுதியில் இருக்கிறது. தண்ணீர் பள்ளத்தில் இருக்கிறது. இந்த தண்ணீர் உள்ளே செல்வதற்கு ஏதுவான வசதிகளை முறையாக செய்யவில்லை என்பதே வல்லுநர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பள்ளத்தை தாண்டி மேட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் போடப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வல்லுநர்கள் வைத்து வருகிறார்கள். அதன் காரணமாகவே சென்னை ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இதுபோன்று துயரத்தில் ஆளாயிருக்கக்கூடிய சூழலில் இந்த காட்சியானது பார்த்தீங்கன்னாக்கா இது மழைநீர் வடிகால் பணிகள் போட்ட பகுதி. ஆனால் இங்கு தண்ணீர் இல்லை. இதற்கு பகுதியாக கீழே பள்ளத்தில் தண்ணீர் இருக்கிறது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை வெளியேற்றுவதற்கு இதுவரை இந்த பகுதியில் எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ மாநகராட்சி அதிகாரிகளோ வரவில்லை என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். இன்னும் குடியிருப்பு பகுதிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது வீடுகள் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் செல்வதற்கு வாய்ப்புகள் எதுவும் அதிகமாக இருக்கிறது. இதுக்காக எந்த விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோ இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ இதுவரை இந்த அரசாங்கத்தில் எடுக்கப்படவில்லை என்பது இந்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ரங்கபாண்டி, காலையிலிருந்து பெய்த சில மணி நேரம் மழைக்கே அந்த பகுதி தாங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னும் மதியத்துக்கு மேல ரெட் அலர்ட், அதாவது கனமழைக்கான எச்சரிக்கை வானிலை மையம் விடுத்துள்ளது. தற்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் கனமழை அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கும் போது அது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக பொதுமக்கள் இது போன்ற ஒரு அசாத நிலையை எதிர்பார்த்து தங்களுடைய வீடுகளுக்கே முடங்கியிருக்கிறது. இந்த அரசானது பொதுமக்களுக்கு எந்த விதமான முன்னெச்சரிக்கையோ அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகளோ எடுக்கவில்லை. முகாம்களை கூட முறையாக அமைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருந்தபோது கூட பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பகுதியில் தங்களுடைய வேலையின் காரணமாக பேருந்துகள் செல்லக்கூடிய பொதுமக்களோ மிகுந்த குறைந்த அளவிலே செல்கிறார்கள். மேலும் பொது போக்குவரத்தை பெருமளவில் குறைத்திருக்கிறார்கள். அதே போன்று 4 சக்கர வாகனம் மற்றும் 2 சக்கர வாகனத்தில் செல்வோரும் மிகுந்த சிரமத்துக்கிடையே செல்கிறார்கள். பொதுவாகவே பொதுமக்களுடைய கருத்தாக என்னவென்றால் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் திமுக அரசு முறையாக செய்யவில்லை. அதன் காரணமாகவே இதுபோன்ற ஒரு சென்னை ஒரு மழை வெள்ளத்தில் சூழக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் இந்த திமுக அரசானது அறிக்கைகள் மூலமாக மழைநீர் வடிகால் பணிகளை முடித்துவிட்டோம் என்று கூறியும் கூட இதுவரை சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் முடிக்கப்படவில்லை. அது இணைப்புகளில் சரியாக செயல்படவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. ரங்கபாண்டி களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.